தொடர் அனர்த்தங்கள் நமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றதா பாதிக்கவில்லை என்று இரண்டு குழுப்பினர் இப்பொழுது போகின்றார்கள். இயேசுபாலனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த நாளில் எத்தனையோ பாலகர்கள், எத்தனையோ சிறுமிகள், சிறார்கள் மண் சரிவிலும், அது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்களின் போது தங்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் கூட எத்தனையோ சிறுவர்கள் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். ஆக இத்தனை சிறுவர்களுடைய உயிரிழப்புகளையும் தாண்டியும் நாங்கள் இதை எந்த அளவுக்கு இந்த விழுமியங்கள் குன்றாமல் கொண்டாட முடியும்? உதாரணமாக இதனுடைய அடிப்படை பெருமதியே இங்கே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படையில் என்று தானே சொல்லணும். ஏண்டா இயேசுபாலனுடைய பிறப்பு தான் இதனுடைய வேர், இந்த கொண்டாட்டத்தினுடைய வேரே இங்கே மாறாகத்தானே நடந்திருக்கின்றது. வெறுமனே ஜேசுபாலன் என்பது ஜேசுபாலன்றது தனிய ஒருவர் மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய மனதிலும் அனைத்து மக்களுடைய ஆவியாகவும் இருக்கின்றார். ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு பாலனுடைய கொண்டாட்டத்தை ஏனைய பாலர்கள் உயிரிழந்த இந்த சூழ்நிலையில நாங்கள் எப்படி கொண்டாட முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. பண்டிகைகள் என்பது நமது சமூகத்திலே கொண்டாட்டத்தினுடைய அடையாளம். ஊரும் உறவும் கூடி மகிழும் நன்னாட்கள் பண்டிகைகள். ஆக இந்த பண்டிகைகளிலே எதிர்த்தரப்பினர் சொல்லியிருந்தார்கள், உறவினர்களை கூட்டிக் கொண்டு போய் அறிமுகப்படுத்துவார்கள், அது இந்த பண்டிகைகளினுடைய ஒரு சிறப்பம்சம் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். ஐயா, கடந்து வந்த இத்தனை அனர்த்தங்களில் பல உறவுகளையே நாம் இழந்து விட்டோம். அறிமுகப்படுத்த அத்தனை உறவுகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த பண்டிகைகளினுடைய விழுமியங்கள் எப்படி இன்னும் பாதுகாக்கப்படுகின்றன என்ற கேள்வியை இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். உண்மையிலேயே அறம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அடிப்படையாக போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறம் என்பது அடுத்த மனிதன் பசியோடு இருக்கும் பொழுது நான் அவனுக்கும் கொடுத்து உண்ண வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு அடுத்த மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நான் இன்பப்படக்கூடாது, கொண்டாட்டத்தை வெளிக்காட்டக்கூடாது என்ற மனநிலை நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசியமாக அணிய வேண்டிய ஆடையெல்லாம் நனைந்து கிடக்கின்றது. சமைப்பதற்கு இருந்த அரிசியெல்லாம் ஊறி இருக்கின்றது. நாம் இருந்த வீடெல்லாம் மண் சரிவில் சிக்கி தவிக்கின்றது. இவ்வாறு ஒரு சமூகம் அங்கே கவலைப்பட்டிருக்கின்ற போது இங்கே நாம் கொழும்பிலிருந்து புதிதாக வரும் ஆடைக்கடையில் ஆடையினை அணிந்து இங்கு உள்ள நாங்கள் பலகாரங்களை சுட்டு கொண்டாடுவதனால் எமது பண்டிகைகளின் விழுமியங்களை நாங்கள் ஒருபோதுமே அடுத்த சந்ததிகளுக்கு கடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது.